மேஷராசி சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் மேஷராசியில் சனி தசை யாராருக்கெல்லாம் வரும், எந்த வயது காலகட்டத்தில் வரும்? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வயதான காலகட்டத்தில் 80 வயசுக்கு மேலே இந்த சனி தசை அப்படிங்கிறது நடப்புக்கு வரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு 60லேருந்து ஒரு 80க்குள்ள இது மாதிரியான வயது காலகட்டத்தில் இந்த சனி தசைங்கிறது வரும். அதே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 75 வயசுக்குள்ள இந்த சனி தசை நடப்பில் வரும். ஆக மொத்தத்தில் சனி பகவானுடைய தசை அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்கு வயதான காலத்தில் வரும். ஒரு 50 வயசுக்கு மேலே தான் இந்த சனி தசை நடப்பில் வரும். சனி தசை வருது. இப்போ 2025 எப்படி இருக்கும், 2025 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ஏன்னா சனி தசை 2025 சனி தசை மட்டும் இல்லை, அது மட்டும் அப்படின்னாக்கா பொதுவாக பலன்களை சொல்லலாம். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. 3வது சுற்று சனியில் தான் நிறைய பேர் இருப்பீங்க. இது 3வது சுற்று சனி. இந்த 3வது சுற்று சனி அப்படிங்கிறது இல்லை 2வது சுற்று சனி எதுவாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தத்தில் 7.5 சனி, இந்த விரய சனி ஆரம்பிக்கும் போது இந்த வயது காலகட்டத்தில் இருக்கிற சனி தசைங்கிறது நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா நன்மை செய்யாது. இது எப்படி இருந்தால் நன்மை செய்யும்? உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் வேறு லக்னமாக இருந்து இல்லை இதே லக்னமாக இருந்தாலும், அதாவது மேஷராசி மேஷ லக்னமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இந்த 4 இடத்துல இருந்தால் மட்டும் நன்மையை செய்யும். இல்லைன்ற பட்சத்தில் நன்மையை செய்யாது. அது எங்கே இருந்தாலும் நல்லது செய்யாது. உங்களுக்கு யோக கிரகமாக இருந்தால் கூட இந்த வயது காலகட்டத்தில் நன்மை செய்யாது. இந்த லக்னமாக இருந்தால் வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த டைமில் அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். இருந்தாலும் 7.5 சனி அப்படிங்கிறது கம்மி பண்ணும். நான் சொல்கிறது சனி தசைக்கு மட்டும் சொல்லாமல் 7.5 சனிக்கு சேர்த்து சொல்கிறேன். இப்போ சனி தசை அப்படிங்கிறது ஒரு காரகத்துவம், ஒரு கிரகத்தோட தசை. அதனுடைய 7.5 சனி வருது அப்படின்னாக்கா அது என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னாக்கா, எந்த தசை நடந்தாலும் அந்த தசையில் யோக தசையாக இருந்தால் யோக பலனை கொடுக்கும், அவயோக தசையாக இருந்தால் அவயோக பலன்களை கொடுக்கும். உங்கள் லக்னத்துக்கு யோக தசையாக இருந்தால் கூட இந்த சனி தசைங்கிறது அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்காது. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அவயோக கிரகமாக இந்த சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு. ஏற்கனவே உங்களுக்கு சனி தசை நடந்து கொண்டு இருக்கலாம், நல்ல ஒரு வளர்ச்சி நல்லா இருக்கும், நல்லாவே போயிட்டுருக்கும், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும். ஏன்னா வயசான காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கும். இது மாதிரியான காலங்களில் 7.5 சனி வருது. இப்போ அப்படியே போட்டு அமுக்கம், வேறு ஒன்றும் இல்லை, எல்லாமே சைலண்ட் பண்ணி விட்ரும். இவ்வளோ நாள் கொஞ்சம் சவுண்டாக இருந்தது, எல்லாமே கொஞ்சம் சைலண்ட் ஆகும். டோட்டலாக அந்த பண வரவு எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணும். சனி தசையில் 7.5 சனி அதிகப்படியாக நன்மை செய்யாது, 90% நல்லது செய்யாது. அதனால் பயப்பட தேவையில்லை. நீங்கள் முன்கூட்டியே உஷாராகிங்க. ஒரு பிஸ்னஸ் தொடங்கணுமா வேண்டாம், அந்த பிஸ்னஸை தள்ளி போகிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பாதீங்க, அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்காதீங்க. இந்த வயது காலகட்டத்தில் உங்களை ஈஸியாக உங்கள் மனசை மயக்கிடுவாங்க. உங்கள் ஆசை வார்த்தை சொல்லி ஏதோ ஒரு வகையில் பணம் வாங்கிடுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் சிக்கி இருக்காங்க. நம்பி கொடுத்தேன், பாவப்பட்டு கொடுத்தேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு கொடுத்தேன், இன்றைக்கி இப்படி பண்ணிட்டாங்க தம்பி அப்படின்வாங்க. அது மாதிரி கொடுக்கும். ஏன்னா இலகிய மனசு. சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா ரொம்ப இலகிய மனசு, ரொம்ப நல்ல மனசுனாக இருப்பாங்க. அதுக்காக குரு தசை நடக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு தசைக்கு கேரக்டரேஷன் கூட மாறும். இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு தசைக்கு ஒருத்தர் நல்லாவே போயிட்டுருக்கு. நல்ல தசையாக இருந்தால் நல்ல மனுஷனாகவே இருப்பார். கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ஓகே. ஏன்னா வந்தால் தானே கொடுக்க முடியும். வருமானம் வரும், வாங்கின பணத்தை கொடுப்பாரு, கடனை வாங்குவார், கடனை கட்டுவார், எல்லாமே பிஸ்னஸ்ஸு ரவுண்டிங்லேயே இருக்கும். டக்குன்னு வரலன்னு வச்சிங்களேன், ஒரு பணம் வரல, அவங்களுக்கே வேறு யாரோ கொடுக்கறது ஏமாற்றிட்டாங்கனாக்கா உங்களுக்கும் அந்த ஏமாற்றத்தை இவர் கொடுத்து தான் ஆகும். இது மாதிரி வந்துடும். கொடுக்கக்கூடியது திருப்பி கொடுக்க முடியாமல் கெட்ட பேர் எடுக்கிறது. அப்படிப்பட்ட நபராக இவரெல்லாம் ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியல, நல்லா தானே பண்ணிட்டு இருந்தாப்புல, ஏன் அப்படி பண்ணுறாப்புல, இத்தனை நாள் நான் நல்லா மரியாதை வச்சுருந்தவங்க மேலே ஏன் அப்படி பண்ணுறாப்புல, இது மாதிரி கடுமையான கொஞ்சம் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அந்த தசை மாறும்போது அந்த கேரக்டரேஷன் மாறும். நல்லவங்க இருந்தால் கூட கெட்டவங்களாக மாறுவாங்க. அது 7.5 சனியில் கண்டிப்பாக நடக்கும். தசையில் நீங்கள் நல்லவர்களாக இருந்திருக்கலாம், முன்கூட்டியே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது.
கொஞ்சம் கெட்ட பேரை கொடுக்காது. இப்போ என்னென்னலாம் நடக்கும் சனி தசையில்? பெரும்பாலும் சனி தசையில் குடும்ப பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும். எப்பவுமே குடும்ப பிரச்சனை, பங்கு மங்காளி பிரச்சனை. சனி பகவான் அப்படிங்கிறதே ஒரு தசை நடத்துது அப்படின்னாக்கா, இப்போ சகோதரம் அப்படின்னாக்கா அந்த செவ்வாய் கிரகத்தை தான் சொல்லுவோம் நம்ம. சனி பகவானுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அப்போது உங்களுக்கு நீங்கள் சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா உறவு முறைகளில் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒத்தே வராது. சண்டை சச்சரவு அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். பங்காளி சண்டைன்னு சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி சண்டை சொல்ல முடியாத பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த 7.5 சனியில் அதை விட மோசமாக இருக்கும். அதனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இது இப்படி தான் இருக்குன்னு போயிடுங்களேன், சண்டையே வராது. அனுசரித்து போயிடுங்க. சகோதர சகோதரிகள் வழியில் அனுசரணை ரொம்ப முக்கியம். அதை விட சொத்து பத்து பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுனாக்கா இது வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கும். இப்போ சனி தசையில் உங்களுக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 7.5 சனியில் உங்களுக்கு அந்த சொத்து பிரச்சனை தீரும். இது ஒரு நல்லது நடக்கும். இந்த சொத்து பிரச்சனை, சொத்து பிரிக்கிறது, பூர்வீக சொத்து, வரக்கூடிய பணம், அதாவது இது மறைமுக சந்தோஷத்தை கொடுக்கறது. மறைமுகத்துலேருந்து அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பிரச்சனை போதாகரமாக இருக்கும், ரொம்ப நாளாக இது எப்படா முடியும்னு இருக்கும். அந்த 7.5 சனியில் முடிஞ்சிடும். அது 7.5 சனி ஆரம்பித்து உடனே முடிஞ்சிடும், இல்லைனா 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். அது மாதிரி கொடுக்கும் இந்த 7.5 சனிங்கிறது. 7.5 சனிக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்குது, சனி தசைக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்குது. இப்போ சனி தசையில் ஒன்று நடந்துட்டு இருக்குதுன்னா 7.5 சனி வர்றதுக்கு முன்னாடி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சனி தசை ஆரம்பிக்கும். சனி தசைக்கு உண்டான பலன் 7.5 சனியில் ஆரம்பிக்கும். அது வேற இது வேற. இப்போ சனி தசை நடக்குது, புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லைன்ற பட்சத்தில் அந்த சொத்து பிரச்சனை கொஞ்ச நாள் போகும். 1 வருஷம் 6 மாதம் இப்படி 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த புத்தி முடிகிற வரைக்கும் போகும். அதுக்கு அடுத்த புத்தி வரும்போது அந்த பிரச்சனைங்கிறது சொத்து ரீதியாக பிரச்சனை, இட ரீதியாக பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை பசங்க வயலில் பிரச்சனை, என்ன மாதிரியான கவலைகள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம் இந்த தசை நடக்கும்போது புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தில் முடியல அப்படின்னாக்கா அடுத்த புத்தியில் கண்டிப்பாக நடந்துடும். இது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி பகவான் 7.5 சனியில் கொடுக்கும். விவசாயம் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா இந்த சனி தசை நடக்கிறது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களை சுற்றி எருக்கஞ்செடி அதிகமாக இருக்கும். எருக்கஞ்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெள்ளருக்கல்ல கலர் கலராக இருக்கு இல்லையா, ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதனோட அது மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் அந்த எருக்கஞ்செடி. எருக்கஞ்செடி அதிகமாக இருக்கும், காடு மாதிரி இருக்கும், கழனியில் எதை போட்டாலும் வராது. அதாவது நீங்கள் விவசாயம் பண்ணிங்கனாக்கா நிறைய அடி வாங்கும். ஒன்று மழை பெஞ்சே மொத்தமாக விவசாயம் காலி ஆகிடும், இல்லைனாக்கா காஞ்சி காலி ஆகிடும். எப்படியோ அந்த விவசாயத்தை வளர விடாது. அது மாதிரி பண்ண அந்த சனி தசைங்கிறது உங்களுக்கு மட்டும். ஆனால் பக்கத்து நிலத்துக்காரங்க நல்லா பயிர் வச்சுன்னு போவாங்க, நல்லாயிருக்கும் அவங்களுக்கெல்லாம். சனி தசை இது மாதிரி கொடுக்கும். கடன் மேலே கடனாகி தலைமறைவாகக்கூடிய சூழ்நிலைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். ஒரு சில பேருக்கு மட்டும், எல்லாருக்கும் சொல்லலை. ஆனால் 7.5 சனி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு ஆகாத தசை சனி தசை நடந்து கொண்டு இருந்தால், அது 3, 6, 10, 11 இருந்து தசை நடத்துச்சுனாக்கா இந்த 7.5 சனிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் தப்பிக்கலாம். இதே 3, 6, 10, 11 இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலும் சரி, வேலைவாய்ப்பு, பண விஷயத்தில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. சனி தசைக்கு நான் எப்பவுமே நெகட்டிவாக தான் சொல்லுவேன். ஏன்னா சனி தசை மாதிரி ஒருத்தர் கஷ்டத்தை கொடுக்குறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அங்கே பிரச்சனைகளை அதிகமாக தான் கொடுக்கும். போயிட்டு வந்த பிறகு இன்னும் பிரச்சனை அதிகமாகும். அதுவும் இல்லாத என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சாலும் சரி, இந்த சனி தசைக்கு அப்படின்ட்டு அது ஏறவே ஏறாது. பரிகார வழிபாடு முறைகளை மேற்கொள்வது தவிர்ப்பது நல்லது. இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதுலேயும் 7.5 சனியில் சனி தசை நடக்கும்போது 7.5 சனி நடக்குது அப்படின்னாக்கா ஏறாத கோயில் குளம் இருக்காது. எல்லா கோயிலுக்கும் உங்களை கூப்பிடும். இந்த கோயிலுக்கு போகலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, எங்கேயாவது போனால் ஏதாவது ஒரு கஷ்டம் தீருமா, நமக்கு மன அழுத்தம் அந்த அளவுக்கு கொடுக்கும், பக்தி அதிகமாக உருவாக்கி கொடுக்கும், கடவுள் நம்பிக்கை அதிகமாக உருவாக்கும். எல்லா இடத்துக்கும் எங்கேயாவது போனால் ஒரு மன அமைதி கிடைக்குமா, மன நிம்மதி கிடைக்குமா, இந்த கோயிலுக்கு போனால் இது தீருன்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு போனால் இது தீருன்னு சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைகள் தீருமா, இப்படி தான் நமக்கு மனசு போயிட்டே இருக்கும். இந்த பரிகாரம் பண்ணால் இது சரியாகும்னு சொல்கிறாங்க. எல்லாமே உங்களுக்கு செய்ய தோணும். யாராவது ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, இதை சரியாக செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, தூண்டிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே இந்த சனி தசையில் நடக்கும். இது நல்ல வசதியாக இருக்கிறாங்க இல்லையா, கோடீஸ்வரன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெருசாக வராது. ஏன்னா அவங்களுக்கு வருமானத்தை மட்டுமே கம்மி பண்ணி கொடுக்கும். அவங்களுடைய சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
அதனால் இந்த சனி தசை அப்படிங்கிறது இது மாதிரியான பலன்களை தான் அதிகமாக கொடுக்கும். இது மாதிரி கோயில் குளம் போயிட்டு வர்றது. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சண்டை அதிகமாக வந்துடும், பிரச்சனை அதிகமாக வரும், மனக்கசப்பு அதிகமாக வரும். போயிட்டு வந்த பிறகு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இப்போ தான் போயிட்டு வந்தேன் ஒரு கோயிலுக்கு, ஏன் கடவுளை என்னை சோதிக்கிற அப்படின்ற லெவலுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க. திரும்ப திரும்ப அது சோதனை மேல் சோதனை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி சோதனை மேல் சோதனை கொடுத்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு அவயோக தசைகள் நடக்குது அப்படின்னு அர்த்தம். அதில் 7 சனி கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டி முடிக்கும், உடனே கட்டி முடிக்காது. எப்படியும் அந்த வீட்டுக்கு உண்டான வீடு கட்டி முடித்தாலும் அது குடி போக விடாமல் 7 சனி முடிகிற வரைக்கும் அது இழுத்துட்டே போகும். அது மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த மேசராசிக்கு சனி தசை அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான். இது 2015 18 வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்ட்டு. யாருக்குமே அஷ்டம சனி அந்தளவுக்கு பண்ணலை, உங்களுக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். அஷ்டம சனியில் சனி பகவான் 2015 18 வரைக்கும் கடுமையான கெடுபலன்கள். அதாவது சனீஸ்வரனால் நீங்கள் படாத பாடு இல்லை, மணி லாக்கு, பண பிரச்சனை, சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கும் அஷ்டம சனி. அதே ப்ராப்ளத்தை தான் இப்பவும் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறதும் 7.5 சனி அப்படிங்கிறதும் கடுமையான கெடுபலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. ஆனால் இந்த வயதான காலத்தில் பெருசாக கொடுக்காது, கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா. நன்றி.